ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ கேட்டது எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும். வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக இரு. நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். என் பார்வை உனக்காக நேரடியாக பட்டுவிட்டது. நிச்சயமாக இந்த பதிவை கேட்ட முதல் உனக்கானது அனைத்தும் நிறைவேறிவிடும் தங்கமே. எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக இனி உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை. உனக்கு வரும் கஷ்டங்கள் அதை உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள். உன்னை நான் பரீட்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காகத்தான். பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை. எப்படி அதை நீ புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்துகிறாய், அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான். அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். செல்வமே, இன்னும் உன்னை சிறிது கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க இந்த குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, எல்லாம் விரைவில் நல்ல விதமாக மாறிவிடும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கலங்கக்கூடாது. நீ நன்றாக இருப்பாய். நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை தேடி நாடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா. இப்ப நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி ஓரிரு நாட்களில் உன்னை அழைத்து சென்று விடுவேன். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். இன்றே தேடி வரும். நம்பு. முதலில் மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய். அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு. உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாக உன்னை சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறேன். நான் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி. பொறுமையை கைபிடித்துக்கொள். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கான காலம் எல்லாம் வந்துவிட்டது. நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ்வாய் தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று மட்டும் புலம்பாத. எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்தும் வாழ்க்கையை கடந்துதானே ஆகணும். ஒருபடி கீழே இறங்கினால் இன்னொருபடி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் நீ கடக்கும் கண்ணீரும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. ஒவ்வொரு காரணம் உண்டு. ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் யாரை காப்பாள்? தன் குழந்தையை தான் காப்பாள். தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களில் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பாள். தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நான் செய்கிறேன். உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை என நிறைய உறவுகளுடன் இந்த மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்துவேன். நீ எப்போது என்னை சாயப்பான்னு மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாமுமே ஆகிவிட்டேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் தங்கமே. அதனால் எல்லாம் சரியாகிவிடும்.
எதற்கும் அஞ்சாது. என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபம் கூடப்படும், என் சண்டை கூட போடும். அதேபோல் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும். என் பிள்ளை தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும். உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறதே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படக்கூடாது. இப்போதே சொல்லிவிட்டேன். ஏன்னா நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்ற நம்பிக்கையோடு லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல்லணும்னு தான் சொல்கிறேன். நீ அனுபவிக்கும் துயரங்களையே கஷ்டங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன், உன் அப்பா. அதனால் தான் அடிக்கடி நான் உனக்கு கூறுவது, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். நான் சொல்வதை கேள். உன்னால் முடிந்தவரை உதவி செய். உன்னால் முடிந்தவரை உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் உன் குடும்பத்தோடையே உனக்காகவே உன்னுள் இருக்கிறேன் தங்கமே. இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான். இன்று நடப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இருக்கணும் தான் சொல்ல வருகிறேன். உனக்கு நன்மையை மட்டும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு செல்வமே. எத்தனை தியாகங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை சகிப்புகள் உன் வாழ்வில். ஆனால் வாழ்வில் துன்பங்கள் ஓயாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி உன் சாயப்பாவிடம் கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருக்கிறது. கேட்டால் தான் கிடைக்குமா? உன்னை அறியாதவரா நான்? அனுதினமும் நீ என் நாமத்தை சொல்லித்தான் உனக்கு விடியலையே தொடங்குகிறது. இன்று கூட உனக்கு விடியல் இப்படித்தான் தொடங்குகிறது. எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் நாமம் ஓம் சாய்ராம் தானே. அப்படி இருக்க ஏன் உன்னுள் இவ்வளவு குழப்பங்கள்? எத்தனை தடைகளை அசால்ட்டாக கடந்து வந்துள்ள இன்று ஏன் சோர்ந்து விட்டாய்? அதனால் தான் உன் பார்வைக்கு இன்று நேரடியாக பட்டுள்ளேன். சோர்ந்து உள்ளாய். உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? இதெல்லாம் எப்போது முடிவுக்கு வரும்? உன் பிரதான கேள்விகள் இவை எல்லாமே உன் பிரதான கேள்விகள், அப்படித்தானே? உனக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அமைதியாக கேள். எனக்கு மகன் என்றோ மகள் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் மகளே, உனக்கு ஏன் அதீத துன்பங்கள் என்றால், ஆண் என்பவன் ஒரு குடும்பத்தின் தூண். சலையாமல் காக்கும் அத்தனை பொறுப்புகளுக்கும் ஆண்மகனுக்கு உண்டு. ஆனால் நீயோ உன் குடும்பத்தின் ஆணிவேர் தங்கமே. நான் சொல்வதை கேள். நீ ஆணிவேர். மரம் விருட்சமாவதற்கும் கிளைகளை உயிர்ப்போடு வைப்பதற்கும் வேறுதானே சகலமுமாய் விளங்கும். உன்மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா? வேறு ஆழமாக ஊடுருவும் போது மரம் செழித்து வளரும். நீ பிறப்பிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள். உடல் வலிமையும் மன வலிமையும் ஆணை விட பெண்களுக்கே அதிகம். நீ முழுமையாக என்னை நம்பி இருப்பது போல்தான் அநேகர்கள் உன்னை சார்ந்து உள்ளனர் தங்கமே. ஆண் மகன் எத்தனை கம்பீரமாக இருந்தாலும் பெண்களின் கைகளில் அவன் குழந்தைதானே. அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டுள்ளேனே. புரிகிறதா? அத்தனை வலிமை வாய்ந்தவள் நீ என்பதை மறந்து விடாதே. உன் தந்தையாக, சகோதரனாக, மகனாக உள்ளவர்கள் உன்னை பாதுகாப்பதாக தெரிந்தாலும் மனதளவில் அவர்களை தாங்குவது நீ என்பதுதான் நிதர்சனம் தங்கமே. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்வது புரிகிறதா? நீ அனைத்தையும் காத்துக்கொள்வாய். உனக்கு நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும் தங்கமே. ஷீரடியிலிருந்து சாய் நேரடியாக கூறியுள்ளேன். என் அனுக்கிரகம் இருப்பதால் தான் என் பார்வை உன்மீது பட்டுள்ளது. என்னை தொட்டு வணங்கிவிட்டாய்தானே. நிச்சயமாக இன்றே இப்போதே நீ வேண்டியது நிறைவேறும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.